ஈரான் அமெரிக்க யுத்தம். இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இந்த யுத்தத்தால் பல நாடுகளின் பொருளாதாரம் தற்போது பாதிக்கப்பட்டிருக்குது. இலங்கையிலையும் பல முதலீட்டாளர்கள் தற்போது முதலிடுறதுக்கு பின்னடிக்கிற ஒரு நிலைமையை இந்த யுத்தம் தோற்றுவிச்சிருக்குது. இந்த யுத்தம் தொடங்கின பிறகு நிறைய பேர் இலங்கையில் பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பது சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள். அதுக்கு பதிலளிக்கிற வகையில் தான் இந்த காணொளி இருக்க போகுது. இலங்கையில் நிறைய பேர் வங்கிகளில் நிலையான வைப்புகளாகவும் பங்கு சந்தைகளையும் முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் என்பது உலகத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது பொருட்களின் விலையை அதிகரிக்கும் முகமான தாக்கமாகத்தான் இந்த தாக்கம் காணப்படுது. அதாவது எண்ணெய் விலை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈரான் முக்கிய போக்குவரத்து பாதையான ஜலசந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹார்மோஸ் சந்தியை மூடி இருக்குது. அதனுடைய நேச நாடுகளுக்காக மட்டும்தான் இந்த பாதையை தற்போது திறப்பதாகவும் ஏனைய நாடுகள் இந்த பாதையால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் ஈரான் உத்தியோகபூர்வமாகவே அறிவிச்சிருக்குது. இதன் காரணத்தினால எதிர்வரும் நாட்களில் பல நாடுகள், அதாவது ஈரானுக்கு விரோதமாக செயற்படுகின்ற பல நாடுகளில் எண்ணெய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எண்ணெய் விலை என்பது அதிகரித்தால் அது ஏனைய நாடுகளை மட்டுமல்ல இலங்கையையும் அது பாதிக்கும். இந்த எண்ணெய் விலை அதிகரிக்கின்ற பொழுது பொருட்களின் விலை தானாகவே உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருட்களின் விலை உயர்வடைந்தால் நிச்சயமாக நாட்டில் பணவீக்கம் ஏற்படும். இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி ஒரு சில நடைமுறைகளை கொண்டு வரும். அந்த நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், உடனடியாகவே இந்த வட்டி வீதங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நிலையான வைப்புகளுக்கு வட்டி வீதத்தை நிச்சயமாக உயர்த்துவார்கள். கடந்த காலத்திலையும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்த காலத்தில், அதாவது யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் வட்டி வீதங்கள் 20% அடைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலை இனிமேல் ஏற்படுமா என்பது தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக 2 வகையான தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் மத்திய வங்கி நிச்சயமாக வட்டி வீதத்தை அதிகரிக்கும். இந்த வட்டி வீதத்தை அதிகரிப்பதற்கான காரணம் என்னென்று சொல்லி பார்த்தால் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக. இந்த சேமிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு வட்டி வீதத்தை அதிகரித்தால் நிறைய பேர் வங்கிகளில் நிலையான வைப்புகளை போடுவார்கள். இதனால் இந்த சேமிப்பை உயர்வடைய செய்வதோடு பணவீக்கத்தையும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், பொருளாதார சிக்கல் நிலை ஏதாவது தோற்றுவித்தால் இந்த யுத்தத்தின் காரணமாக உடனடியாகவே அரசாங்கம் மத்திய வங்கியினூடாக ஒரு சில நடைமுறைகளை கொண்டு வரும். அந்த நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் என்பது. இந்த முதலீட்டை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக கடன்களுக்குரிய வட்டியை குறைக்க வேண்டும். கடன்களுக்குரிய வட்டியை குறைக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நிலையான வைப்புகளின் வட்டியையும் குறைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அப்போதான் மக்கள் நிலையான வைப்புகளில் முதலீடு செய்யாமல் கடன்களை பெற்றும் நிலையான வைப்புகளில் போடுறதுக்காக வைத்திருந்த காசுகளையும் எடுத்து முதலீட்டின் பக்கம் செல்வார்கள். இதனால் இந்த பொருளாதார மந்த நிலைகளில் இருந்து ஓரளவுக்காவது மீட்சி பெற முடியும் என்பது அரசாங்கத்தின் கணிப்பாக இருக்கும். 2 வகையான தாக்கங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் 50க்கு 50% காணப்படுது. இந்த யுத்தம் இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் இந்த 2 வகையான தாக்கங்களில் ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதில் இந்த பக்கம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், நிலையான வைப்புகளின் வட்டி வீதத்தை அதிகரித்தால் இந்த வைப்புகள் வைத்திருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்குமே ஒழிய அந்த பணத்தால் நிச்சயமாக பெறுமதியும் இருக்காது என்று சொல்லி சொன்னால் பணவீக்கம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். பொருட்களை நாங்கள் அதிகூடிய காசு கொடுத்து தான் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலையும் காணப்படும். அதே மாதிரி பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கல இந்த நிலைகளில் முதலீடுகளை அதிகரித்தாலும் இந்த முதலீடுகளில் லாபங்கள் கிடைக்குமா என்பது தொடர்பிலையும் ஒரு பெரிய சிக்கல் நிலைமை இருக்குது. சரி, இப்போ இருக்கிற நிலைமைகளை வச்சு பார்க்கும்போது
இந்த நிலைமைகள், அதாவது ஈரான் அமெரிக்க யுத்தம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு முதலீட்டை மேற்கொள்வதாக இருந்தால் அந்த முதலீடு தொடர்பில் வந்து சரியான கரிசனையுடன் மேற்கொள்ளுமாறு வந்து அவர்கள் அறிவுறுத்தல் வந்து வழங்கியிருக்கிறார்கள். அதாவது இந்த நாட்டின் அந்தந்த நாடுகளின் பொருளாதார நிலைமைகள், பணவீக்க நிலைமைகள், வட்டி வீத நிலைமைகளை வந்து அவதானிக்குமாறு வந்து கூறியிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற நிலைமைகளில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உலகத்தின் பல நாடுகளின் பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடைந்திருக்குது. இலங்கையின் பங்கு சந்தையும் வந்து பாரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஆனால் வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த நேரத்தில் பங்குகளை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், இப்போ இருக்கிற நிலைமைகளில் வேண்டுவது வந்து அவ்வளவு புத்திசாலித்தனமான விடயம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், மீண்டும் அதைவிட யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் குறைவது, அதாவது பங்குகளின் விலை வந்து குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள். ஆனால் இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுமா அப்படி என்று சொல்லியும் ஒரு சந்தேகம் வந்து பலருக்கு இருக்குது. அப்படி யுத்தம் நடைபெறாது என்ற ஒரு தீர்க்கமான முடிவு மரமாக இருந்தால் இந்த நேரத்தில் இந்த பங்குகளை வாங்குவது என்பதும் வந்து ஒரு புத்திசாலித்தனமான விடயமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த பங்குகளை வாங்கினால் யுத்தம் ஒரு வேளை இடைநிறுத்தப்பட்டால் நிச்சயமாக இந்த பங்குகளின் விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வந்து இருக்குது. இப்படி ரெண்டு வகையான நிலைமைகளும் வந்து இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தால் வந்து பல நாடுகளில் ஏற்பட்டிருக்குது. அதை போலத்தான் இலங்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் இந்த பொருளாதார நிலைமைகளை வந்து ஆராய வேண்டும். இந்த பொருளாதார நிலைமைகளை ஆராய்ந்து உங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வது என்பது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். இந்த வட்டி வீதங்கள் வந்து எதிர்காலத்தில் அதிகரிக்குமா குறைவடையுமா என்பது வந்து இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுமா இல்லையா என்பதை பொறுத்தும் பொருளாதார நிலைமைகளை பொறுத்தும் தான் தங்கி இருக்கின்றது. மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.